நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 காரியங்கள் அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது. நம்பர் 1, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 2, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். 3, அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் போகிறபடியால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதனாய் அல்ல. அவர் யாராய் இருக்கிறார் அப்படின்னா பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாராய் இருக்கிறார்? பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் தேவன் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆனா நம்மளால எதை பார்க்க முடியல? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை பார்க்க முடியல. கிதியோன் சொல்லுகிறதை போல, ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறோம். இங்க எரேமியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, இந்த எரேமியா தீர்க்கனானவன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில Glory to God அனுபவித்ததை அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராக இருந்த எல்லா Glory to God என்னை துன்பப்படுத்தினவர்கள் அநேக பேர். இவன் எப்போ கீழே விழுவான் அப்படின்னு நினைத்த கூட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எரேமியா சொல்லுகிறான், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். எனக்கு எதிராய் எழும்பினவர்கள் அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் அவர்களுக்கு போகும். காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 35வது அதிகாரம் 26வது வசனத்துல, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்கு வாசிங்க, ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் என்ன செய்ய கடவார்கள்? மூடப்பட கடவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரத்துல நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு வருகிற ஆபத்தை கண்டு, நமக்கு நேரிடுகிற காரியங்களை கண்டு என்ன செய்வார்கள்? சந்தோஷிப்பார்கள். இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்ய துணிகரமாய் எழும்பட்டும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால அவனுடைய காரியங்கள் வாய்க்காது. அப்படி சொல்றேன். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருக்கலாம், உங்களை பலகீனப்படுத்திருக்கலாம், உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம். Glory to God. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக உன்னோடு கூட இருக்கிறார்? உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் என்ன செய்வார்கள்? யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். ராமேன் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமா என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணுவான், ஆனா அவனால உன்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? யார் இருக்கிறா? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 15வது அதிகாரம் 20, 21 வாசிச்சீங்கன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை விடுவிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் யாருடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கலாம். சத்துருவானவன் உன்னை எந்த விதமான காரியத்தையும் செய்துவிட முடியாதபடி உன்னை என்ன செய்திருக்கலாம்? அவ கட்டி வைத்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பலவந்தரின் கைக்கு. பலவந்தன் அப்படின்னா அவனுடைய கையிலிருந்து உங்களால எவ்வளவு முயற்சி செய்து என்ன செய்ய முடியாது? மீள முடியாது, தப்பிவிக்க முடியாத சூழ்நிலை. அந்த நிலையில நீ இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நான் அவனுடைய கைக்கு நீங்களாக்கி நான் உன்னை என்ன செய்வேன்? ஓ glory to God, நான் உன்னை விடுவிப்பேன். காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஐயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். 41:14 பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பயம். வேதம் சொல்லுகிறது, நீங்க எதற்காக பயப்படுகிறீர்களோ நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடும். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரோமர் 8:31 வாசித்து பாருங்க. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் உங்க பட்சத்துல இருந்தா உனக்கு விரோதமா இருப்பவன் யார்? உனக்கு விரோதமா எந்த விதமான வல்லமைகளும் உனக்கு விரோதமா யாரும் என்ன செய்ய முடியாது? செயல்படவே முடியாது. ஒரு சாதாரண பல்லிக்கு, கரப்பம்பூச்சிக்கு நீ பயந்துட்டு இருக்கிற, அப்ப கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? என்னங்க பயம்? காரணம் என்ன? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான். glory to God. எங்க கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால், அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்கள, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்ப தேவன் உங்க பட்சத்துல இருக்கும் பொழுது ஒரு மனிதனாலையும் உங்களை என்ன செய்ய முடியாது? உங்க ஒரு மனிதனாலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சங்கீதக்காரனாக தாவீது சொல்றத பாருங்களேன். சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. யார் பட்சத்தில் இருக்கிறாரு? என் பட்சத்தில் இருக்கிறார். glory to God. நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அடுத்த வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களின் நடுவில் என் பட்சத்துல கர்த்தர் இருந்தா, நீங்க எந்த இடத்துல யாரால உங்களுக்கு அனுகூலம் கடந்து வருமோ அந்த அனுகூலத்தை, அந்த தயவை நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. அங்க யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலாயிருப்பா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் யாராயிரு? பற்றுதலாயிரு. நீ மனுஷனை மட்டும்தான் நம்புற. அந்த மனுஷன் உனக்கு அனுகூலத்தை செய்வதற்கு, உனக்கு வேண்டிய நன்மையை அவன் செய்வதற்கு யாரு பேசணும்? கர்த்தர் பேசணும். யார் பேசணும்? கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசலன்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவான். நாளைக்கு போனா அங்க அந்த ஆபீசரே இருக்க மாட்டான். மறுபடியும் போனீங்க அப்படின்னா, நான் நேற்று உன்னை வர சொல்லணுன்னே, நேற்று நீ வரல. ஐயா நான் வந்தேன், நீங்க தான் வரல. கேட்க முடியுமா? சொல்லுங்க. அப்போ உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவரின் நடுவில் அந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்கு glory to God, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை நான் நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, என் பட்சத்தில் யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. என் பட்சத்தில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். யாரா இருக்கிறார்? பராக்கிரமசாலியா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமத்தினால் நிறைந்தவர் இருக்கிறார். glory to God. சங்கீதம் 56வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் சொல்றான், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு சொல்லுங்க என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? சொல்லுங்க. தேவனை நம்பி இருக்கிறேன். எதற்காக நம்பி இருக்கிறேன்? என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய எல்லா காரியத்திற்கும் நான் தேவனை நம்பி இருக்கிறதுனால மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்ப நமக்குள்ள வருகிற பயம் என்ன அப்படின்னா, ஐயோ அவன் அப்படி சொல்லிடுவானோ, அவன் அதை செய்திருவானோ. இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இல்லாததுனால தான் இப்படிப்பட்டதான பயம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை நம்பி இருந்தா, தேவன் உன்னுடைய பட்சத்தில் இருந்தா வாழ்க்கையில பயம் இருக்காதுங்க. நீங்க வேதத்தை கவனிச்சு பார்க்கும்போது, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. glory to God. இப்போ சாதாரணமாய் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போகல. வேதத்துல வாசித்தீங்கன்னா, சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே அவங்களை என்ன செய்யறான்? நெருக்குகிறான். முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்துகிறது. கொஞ்சம் நல்ல யோசித்து பாருங்க. glory to God. இந்த ஜனங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க, பார்வோனுடைய சேனை வந்து நிற்கிறது. ஏன்னா 430 ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்த தேசம். அவங்க எப்படி அவங்களை அடிப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. இப்ப அவர்களை திரும்பி பார்த்த உடனே அவர்களுக்குள்ள என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, அந்த 430 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகத்திற்கு வருகிறது. முன்பாக கடல் இருக்கிறது,
இப்ப மோசைட்ட கேட்கிற வார்த்தை என்ன? எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர் என்று கேட்கிறான். காரணம் என்ன? முன்பாக சமுத்திரம் இருக்கிறது, பின்பாக எகிப்தினுடைய படை பின்தொடர்கிறது. Glory to God. நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாவதை பார்க்கிறோம். நாங்கள் அந்த எகிப்தில் அவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலையை செய்து அவன் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போமே, ஜீவனோடுவாது நாங்கள் இருந்திருப்போமே. எங்களை வாழ விடாம எங்களை அந்த தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்துட்டே புலம்புறான். மோசே சொல்றான், எப்பா பயப்படாதீருங்க, நீங்க இன்னைக்கு யாரை பார்ப்பீங்க? கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியனை இனி என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள்னு சொல்றான். Glory to God. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் யாரோடு இருப்பார்? உங்களோடு இருப்பார். உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவராய் அல்ல, அவர் ஒரு யுத்த வீரனாய் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க கண்களால் பார்க்க போகிறீங்க, அவர்கள் உங்களை என்ன செய்யாம மேற்கொள்ளாமல் என்ன போய் விடுவாங்க? இடறி போய் விடுவார்கள். Glory to God. அப்படியே காரியம் வாய்க்காமல் போய்விடும். இந்த வார்த்தையை சொன்னபோது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான், முறையிடுகிறான். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? என்னிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்லுங்கிறான். என்கிட்டயாப்பா நீ வந்து முறையிடுகிற? இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு. எங்க போகிறது? முன்பாக சமுத்திரம், பின்பாக யார் நிற்கிறா? எகிப்தினுடைய படைகள் நிற்கிறது. எந்த பக்கம் போகிறது? நான் எந்த பக்கம் போக சொல்ல? Glory to God. கர்த்தர் சொல்லுகிறாரு, மோசே ஏற்கனவே அற்புதம் உன் கையில் இருக்குப்பா. உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீ சமுத்திரத்தின் மீது நீட்டும் பொழுது அந்த சமுத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா அது பிளந்து விடும் அப்படிங்கிறான். அப்ப அதிகாரத்தை கர்த்தர் மோசையினுடைய கையில கொடுத்திருக்கிறார். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்ப நல்ல கவனிங்களேன். கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வெளியே இருந்தார். அதாவது உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனை போல அவர் அற்புதங்களை செய்கிறவராய் ஜனங்களை விடுவிக்கக்கூடியவராய் இருந்தார். அப்ப எல்லா ஜனங்களும் இயேசுவிடத்துல ஓடி வந்தாங்க. விடுதலைக்காக வந்தாங்க, சுகத்திற்காக வந்தாங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். இப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இப்ப கிறிஸ்துவாய் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. வெளியே இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்துவை தேடி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இயேசு அங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள், வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். காரணம் எதற்காக? சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்குள்ள இருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்குள்ள இருக்கிறதுனால
இப்ப அற்புதத்தை செய்கிறது இயேசு இல்ல, உனக்குள் இருக்கிற வார்த்தை, அந்த அதிகாரம் இப்ப என்ன செய்யும் அப்படின்னா அற்புதத்தை செய்யும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்காக உன்னோடு கூட இருக்கிறார்? உன்னோடு கூட ஏன் இருக்கிறார் அப்படின்னா, உனக்கு துணை செய்வதற்காக, உன்னை காக்கும்படி, உனக்கு வேண்டிய சகாயத்தை செய்வதற்காக தான் இயேசு உன்னோடு இருக்கிறார். இப்ப நான் எங்க பார்க்கிறேன் அப்படின்னா, எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் பார்க்கறது இல்லை, நான் இப்ப யாரை பார்க்கிறேன்? வெளியே பார்க்கிறேன். இயேசுநாதர் எங்க இருக்கிறாரு? அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் 3 நாள்ல மரிப்பேன்ப்பா, ஆனா நான் 3ஆவது நாள் என்ன செய்திருவேன்? உயிர் தெழுந்திருவேன்னு ஆண்டவர் சொன்னார். இவங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கையே வரல. 3ஆவது நாள் பால் ஊற்றணுமா, கல்லறைக்கு வராங்க, தூப வர்க்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தா கல்லறை திறந்து இருக்குது. அழுகிறான், ஐயோ என் இயேசுநாதரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே. இயேசுநாதர்கிட்டே போய் கேட்கிறான் பாருங்க, அதுதான் பியூட்டி இல்ல? அவர்கிட்டே போய் கேட்கிறான், எங்க இயேசுநாதரை காணோம், நீர் எங்கேயாவது பார்த்தீர்னா சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்குள்ள இருக்கிறேன்ப்பா, உனக்குள்ள நான் இருக்கிறேன். யாரா இருக்கிறேன்? பராக்கிரமசாலியா இருக்கிறேன். அவர் எனக்குள்ள பராக்கிரமசாலியா இருந்தார் அப்படின்னா, அப்ப நானும் யாரா தான் இருக்கிறேன் சொல்லுங்க. அந்த பராக்கிரமத்தில் நிறைந்தவனாதான் நான் இருக்கிறேன். அதனால்தான் வசனம் சொல்லுது, இப்போ உம்முடைய தழும்புகளினால் நான் குணமாகிறேன்னு சொல்லும் போது, இப்ப அவர் உள்ள இருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை தான் நான் சொல்றேன். அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ள என்ன உண்டாகுது அப்படின்னா சுகம் உண்டாகிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தினால நான் என்ன செய்கிறேன்? ஐஸ்வர்யம் அடைகிறேன். காரணம், என் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஐஸ்வர்யத்தை இப்ப எனக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப எனக்குள்ள வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் இப்ப எங்க தேடுறேன் அப்படின்னா வெளியே தேடுறேன். இப்ப ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு ஆண்டவர் வழியை சொல்லியிருக்கிறார். நீ இந்த வழியை நீ செய்தனா, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆதியாகமம் 8:22 நினைக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். பூமியில் உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னான். பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்வதில்லை? ஒளிவதில்லை. Glory to God. ரொம்ப வசனம் தெளிவா சொல்ற. ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்துகிறது கிடையாது. நீ விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ என்ன செய்வ சொல்லுங்க, நீ அறுப்பாய். சிறுக விதைக்கிறவன் என்ன செய்வான்? சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் என்னவா இருக்கிறாரா சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லுங்க, என்ன சத்தவரமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் யாரா இருக்கிறா? பிரியமாய் இருக்கிறா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, நீங்க விதைத்தா என்ன உண்டாகும்? அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. There is a season. நீங்க விதைக்காம இருந்தீங்க அப்படின்னா சாப்பாடுலாம் நடக்கும், அதுக்கு எந்த குறைவுமே இருக்காது. எவனோ ஒருத்தன் விதைக்கிறான், எங்கேயோ நெல் விளையுது, நம்ம அரிசியை வாங்கி என்ன செய்யறோம்? சாப்பிடுறோம். அறுவடை எப்ப பார்க்கிறது? ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்கிறது?
வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் என்ன செய்யணும், பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க யாரா இருக்கணும், விதைக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா அறுவடையை மட்டும்தான் பார்க்கிறோம். அறுவடை எப்படி வரும் சொல்லுங்க? வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுக்கிறார், விதையை கொடுக்கிறார். யாருக்கு விதையை கொடுக்கிறாரு? விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இது ஒளிந்து போகாது. எப்ப வர ஒளிந்து போகாது? தேவனுடைய ராஜ்யம் வருகிறது வர, ஆண்டவர் வருகிறது வர இது ஒளிந்து போகாது. ரைட். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்த அந்த சத்துரு இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கடந்து செல்வதை பார்க்க முடியும். 22வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். தண்ணியில் நடந்து போனாங்களா இருக்கா? இதில் நடந்து போனாங்க, வெட்டாந்திரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு எதான் என்னது அப்படின்னா மதிலா இருந்தது. அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எகிப்தியனுடைய படையும் பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களும் அவர்களை என்ன செய்தார்கள், பிறகாலே அவங்க பின்னாடியே போறான். ஆனா அடுத்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டாங்க. இதை நீ நம்பணும். ஏன்? யாரு முன்னாடி போகிறது, யார் நடத்துகிறது அப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யார் இருக்கிறா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. இப்போ வேதத்துல வாசிச்சீங்க அப்படின்னா, இப்ப எகிப்தில் இருக்கிற அந்த ஜனங்க சொல்றாங்க, எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்தாரா, எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். என கண்பானவர்களே, உனக்கு விரோதமாய் சத்துரு வருவான், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் யாரா இருக்கிறார் அப்படின்னா, யுத்தம் செய்யக்கூடிய ஒரு யுத்த வீரனாய். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நீ சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக யார் யுத்தம் செய்வா? கர்த்தர் யுத்தம் செய்வார்கள். யார் யுத்தம் செய்வா? கர்த்தர் யுத்தம் செய்வார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வேலை மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு அப்படின்னு சொல்றார். இங்கதான் சப்ஜெக்ட். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்திற்கு நேராக நீட்டும் பொழுது என்ன நடக்கும்? நீ கடந்து போக வேண்டிய பாதை உனக்கு திறந்து கொடுக்கப்படும். இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, எப்பா ஜலம் எகிப்தின் மேலும் அவருடைய
ரதங்களின் மேலும் அவருடைய குதிரை வேற மேலும் திரும்பும்படிக்கு உன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டுங்கிறாரு. என்ன நடந்துச்சு? அப்படியே மோசே தன் கையை சமுத்திரம் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரமும் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலிலே கவிழ்த்து போட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஏன் இந்த பிரச்சனையை நம்மளால மேற்கொள்ள முடியல அப்படின்னா, ஒன்று இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுகிறது, 2 பிரச்சனை வந்தோடனே நம்ம ஓடுறோம். பிரச்சனை நம்மளை துரத்துகிறது. பிரச்சனை நம்ம என்ன செய்யுது? துரத்துது. ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறோம், ஒரு நாய் திடீர்னு உன்னை பார்த்து குலைக்குது, திடீர்னு உன்னை துரத்துற மாதிரி தான் ஆக்ஷன் பண்ணும். நீங்கள் ஓட ஆரம்பித்த உடனே அதுவும் பின்னாடி என்ன செய்யுது? உங்களை துரத்திக்கிட்டே வருது. நீ அந்த இடத்துல நின்ன அப்படின்னா அதுவும் என்ன செய்யும்? என்ன, நாய் உங்களை துரத்துனதே இல்லையா? நீங்க திரும்பி அதை பார்த்து நின்னீங்க அப்படின்னா அது என்ன செய்யும்? அதுவும் துரத்தின நாய் அதுவும் என்ன செய்யும்? நிற்கும். Glory to God. வேதம் சொல்லுகிறது, பிசாசை என்ன செய்யுங்க? துரத்துங்க. அவனுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். Glory to God. அவன் ஓடுறானா இல்லையோ, நம்ம நல்லாவே ஓடுறோம் இல்ல? நம்ம நல்லாவே ஓடுறோம். வேதம் சொல்லுது, அவன்தான் உன்னை துரத்துவான்னு தெரியும்ல, துரத்துவான்னு தெரியும். வேத அந்த வார்த்தையை நல்ல கவனிங்களேன். நீ வார்த்தையை பேசும் பொழுது, எங்க ஏசாயா 50:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், அதனால நான் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில துணை செய்யும் போது எந்த இடத்திலையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்ப ஏன் வெட்கம் வருகிறது அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, பிசாசுக்கு முதல்ல இப்ப இப்படி வருவோமே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிசாசுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னாரு. நம்ம என்னத்தை செய்தோம்? முதல்ல இடத்தை கொடுத்துருந்தோம். 2வது என்ன செய்தாரு? அவனுக்கு எதிர்த்து நில்லுன்னாரு. நம்மளால அதுவும் நிக்க முடியல. 3வது அவனை துரத்துங்கிறாரு. நான் துரத்தி தான் பாஸ்டர் பார்க்கிறேன், அவன் என்னை விட்டு போக மாட்டேங்கான். நான் எதிர்த்து நிக்கனா பார்க்கிறேன், அவன் என்னை விட பெருசா இருக்கிறான் பாஸ்டர். அப்ப முதல்ல நம்ம கொடுக்கிறது என்ன அப்படின்னா இடம். இப்ப பார்க்கறான், ஜோதி அக்கா வீட்டை பார்க்கறான், வீடு நல்லா கட்டியிருக்காங்களே, நல்லது. அப்ப அந்த வீட்டு நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்ப்பவேன்னு பார்த்தா அவனுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல வசதியா இருக்கு படுக்கிறதுக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஜெபமும் ஆராதனையும் துதியும் இல்லை அப்படின்னா அவன் என்ன செய்திருவான்? உள்ள வந்துருவான். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு நீ இடம் கொடுக்காத. பிசாசுக்கு நீ என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. அப்படியே அவனை விரட்டி விட்டாலும் திரும்பவும் உள்ள வரான், திரும்பவும் உள்ள வரான். அன்னைக்கு ராத்திரி கால கையை பிடிச்சு இழுக்கும் போது அன்னைக்கு சோத்திரம் 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 தானா வந்துடும். மறுநாள் சோத்திரம் வராது. அப்ப மறுநாளும் வருவான். புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. 2வது பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும். 3வது அவனை விரட்டணும். ஒரு சின்ன பயம் வந்தா கூட பயத்தை கொடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளவுதான், ஒரு முடிஞ்சு போச்சு. ஏன்னா யார் உள்ள இருக்கிறது? சொல்லுங்க,
கர்த்தர் இருக்கிறார். ஏங்க ஏசாயா 54:17 சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். நம்ம இதை நம்பணும். எனக்கு பிரச்சனையே வராது பாஸ்டர்னு இங்க சொல்ல முடியாது. போராட்டமே வராதுன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றையும் உங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா, மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் glory to God என்ன செய்யும் அப்படின்னா, உங்க மேல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தலாம். யோனத்தான் சொல்லும்போது 1 சாமுவேல் 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், நமக்காக ஒரு காரியம் செய்வார். அவர் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேராய் கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு என்ன இல்லைங்க, தடை இல்லை. தைரியமா போகிறான். நீ முதல்ல போய் நிக்கணும். யுத்தத்துக்கு யார் போகணும் சொல்லுங்க, யுத்த ஸ்தலத்துல நீங்க நிக்கணுங்க. கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆனா யார் நிக்கணும், நான் நிக்கணும். இப்ப இந்த யோனத்தான் முன்பாக போகிறான், அவனுக்கு பின்பாக ஆயுதத்தாரி போகிறான். அவனுக்கு முன்பாய் வருகிற எல்லாரையும் அவன் வெட்டி வீழ்த்துகிறதை பார்க்க முடியும். ஆயுதத்தாரி அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான்னு எழுதப்பட்டிருக்கு. பயந்து போய் அவன் இருந்திருந்தா அவனால அந்த ஜெயத்தை பெற்றிருக்க முடியுமா? பயந்து கொண்டிருக்கிற சவுல் பார்க்கிறான், என்னடா அங்க ஒரு சத்தம் கேட்குது, யாரு அங்க போனது, யாரெல்லாம் நம்முடைய படையில இல்லைன்னு பாருங்கன்னு பார்த்தா யோனத்தானை காணோம். கொஞ்சம் நல்ல கவனி. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உனக்காக ஒரு காரியம் செய்வேன், உனக்காக ஒரு காரியத்தை நான் செய்வேன். அவர் உனக்காக காரியத்தை செய்யணும் அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் கர்த்தரால என்ன செய்யும், ரட்சிப்பதற்கு தடை இல்லை. காரணம், தடையை உடைக்கிறவர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் வரணும் பிரதர். அந்த அந்த ஃபெய்த் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போய்கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் தீர்க்கமா சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். நீங்க விசுவாசிக்கணும். அவர் ஒரு காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது. ஒருத்தரை கொண்டு செய்யலாம், இல்லைன்னா 10 பேரை கொண்டு செய்யலாம், யாரை கொண்டு வேணாலும் செய்யலாம். ஆனா நீ எதிர்பார்க்கிற காரியத்துல கட்டாயம் கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அப்போ உங்களுடைய ஜெயம் யாரால் வருகிறது அப்படின்னா தேவனால் வருகிறது. ஜெயம் யாரால் வருகிறது? உங்களோடு கூட இருக்கிற, நீங்க எப்படி சொல்லலாம், என்னோடு கூட இருக்கிற கிறிஸ்துவினால எனக்கு ஜெயம் வருகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை விட, உங்க பிரச்சனைகளை விட, உங்க போராட்டத்தை விட தேவன், சொல்லுமா வாயை திறந்து, தேவன் யாரா இருக்கிறார்? பெரியவர். யோனாவிலும் பெரியவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். இதை நீ நம்பணும். 2வது,
ரோமர் 8:37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறோம். முதலாவது சொன்னேன், தேவன் நம்மிடத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயிக்க முடியும். இரண்டாவது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுனால, வாசிங்களேன் ரோமர் 8:37. Glory to God. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே யாராயிருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே. முதல்ல சொன்ன, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவன் உங்களுக்குள்ள பராக்கிரமசாலியா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? உங்களை மேற்கொள்ளுகிற எல்லா வல்லமைகளையும் உங்களால ஜெயிக்க முடியும். இரண்டாவது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுனால நாம் யாரா இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம், அவர் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம்தான் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயமுள்ளதாக்கி கொள்ளுகிறோம். 1 யோவான் 4:16 வாசிக்கும் போது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் யாரா இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் யாரா இருக்கிறாரு? சொல்லுங்க. என்னங்க வார்த்தையே வரமாட்டுக்கு. தேவன் யாரா இருக்கிறார்? அவர் வம்பு பிடிச்சவரா? வீம்பு பிடிச்சவரா? இல்ல. அவர் யாரா இருக்கிறார்? நீ வீம்பு பண்ணினாலும் அவர் யாராதான் இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். நீ வம்பு பண்ணினாலும் அவர் என்ன வம்பு பண்ண மாட்டார். அவர் யாராதான் இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். அடுத்த வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவளில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, glory to God, நமக்காக கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? விளங்க பண்ணிருக்கிறார். இதை விட பெரிய அன்பு இந்த உலகத்துல என்னங்க இருக்கு? தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவன் அன்பாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த அன்புல நான் நிலைத்திருக்கணும். அந்த அன்புல இப்ப தேவன் உங்களோடு கூட இருந்தா எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும்னு நான் சொன்னேன். இப்ப தேவன் யாரா இருக்கிறார்? அன்பு உள்ளவராய் இருக்கிறார். அவர் அந்த அன்புனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியுமே. இப்போ கடவுள் அன்பா இருக்கிறார்னு சொல்லுகிறனா, அன்பு இல்லாதவனா இருந்தா தேவன் எனக்குள்ள இருக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது அந்த அன்புல நீங்க என்ன செய்துங்க? நிலைத்திருங்க. அப்போ தேவன் என்ன செய்வார்? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அவரும் நிலைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில நிலைத்திருந்துட்டார்னா, எங்க வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்ய நடக்கும்? என்னையா நடக்கும்? இந்த உலகத்தை உங்களை ஜெயிக்க முடியும். உங்க போராட்டத்தை உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை உங்களால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். என்ன இருந்தா? கிறிஸ்துவின் அன்பு இருந்தா. வேதம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
சொல்லுங்க சத்தமா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசிக்கிறவனே அன்றி. அப்ப இயேசு என்னோடு கூட இருக்கிறார்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்னோடு கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னங்க நம்பிக்கை வரலையா இன்னும்? இயேசு உங்களோடு கூட இருந்தா, இயேசு உங்களோடு கூட இருந்தா, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன்னு. வெளிப்படுத்தின 12வது அதிகாரம் 11வது வசனத்துல, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், இருக்கா வசனம் இருக்கா? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தினால யாரை ஜெயிக்க முடியும்? உங்க போராட்டத்தை ஜெயிக்க முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால. காரணம் என்ன? ஏன் வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்? இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? வேதத்தை வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இப்ப நீங்க கேட்ட வார்த்தையெல்லாம் தேவனிடத்தில் இருந்தது. இப்ப இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது, இப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது யாருடைய வார்த்தை? ஆண்டவர் தான் சொன்னாரு. ஆண்டவர் தான் அங்க சொன்னாரு, பராக்கிரமசாலியை போல கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னோடு கூட இருக்கிறார். இது யாரு சொல்றது? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இது யார் சொல்ற வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை இல்ல. இப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள போகுது. இப்ப எனக்குள்ள போகுது அப்படின்னா, இப்ப இந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்த வார்த்தை இப்போ எனக்குள்ள போயிட்டு, இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார்னு சொல்லும்போது அந்த வார்த்தை அது யாராய் வெளிப்படுகிறது அப்படின்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேலை ஸ்தலத்துல உட்காரும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய பலன். அப்படி நீங்க அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? Glory to God. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தை, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தை யாரா இருக்கிறது? தேவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க எப்படி சொல்லுகிறீங்களா? இப்படி சொல்லட்டுமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லும்போது அந்த வார்த்தை யாராய் செயல்படும் அப்படின்னா, உங்களுடைய மெய்ப்பராய் செயல்படுவார். அவரே தான் நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்றார்ல. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்றார்ல. ஒருவனும் என்னை என்னுடைய கையிலிருந்து உன்னை என்ன செய்வதில்லை? பறித்து கொள்வதில்லை. அப்ப இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது, இந்த வார்த்தை எதாய் வெளிப்படும் அப்படின்னா தேவனாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சவால்களை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறார். வேலைக்கு போகும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. நான் நேற்று ஒரு பாஸ்டர் சந்திக்க போயிருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, காரியத்தை செய்வதற்கு முன்பாக சபையை அழைத்து அவர் 5 நாட்கள் இல்லை 7 நாட்கள் உபவாசம் பண்ணுவார். அவரும் கூட இருப்பார். ரைட், இதை நான் பார்த்துருக்கிறேன்.
அப்போது நேற்று அவருடைய ஆஃபீஸில் நான் போன பொழுது அவர் அப்போ தான் வந்து மேலே போனார். சரி என்ன வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனபோது நான் அவர் அங்கே பார்த்தா அந்த சேரில் உட்காந்து ஜெபம் பண்ணுவதை என்னால் பார்க்க முடிந்தது. ரொம்ப சீனியர் பாஸ்டர், 72 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவருடைய ஆஃபீஸில் வந்த உடனே உட்கார்ந்த உடனே மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணினார். எனக்கு அது நான் இதுவரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஒரு தொட்டது போல இருந்துச்சு. நான் சொல்லுவேன், வேலை ஸ்தலத்தில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இயேசுவே, இந்த வேலையை செய்வதற்கு நீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த காரியத்தை எந்த இடத்துல போனாலும் சரி, நீங்கள் உட்காரும் பொழுதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க. தேவன் உங்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேங்க. என்ன தெரியுமா? வெட்ட வருவான், பப்ளிக்கில் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்துரு அவனை வெட்ட வரும்போது இயேசுவின் நாமத்தினால இவங்க ஜெபத்தில் இருக்கும்போது வெட்ட வந்தவனுடைய கை அப்படியே நிற்கும். கத்தியும் கீழே போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. அந்த இடத்துல ஸ்பாட்டில் மனம் திரும்பிடுவான். அடுத்து இவன் ஜெபம் பண்ணாதான் அந்த கையை என்ன செய்யும்? கீழே விழும். நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தர் உன்னோடு இருப்பாரே. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? நானோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஏதாவது சூழ்நிலைகள், glory to God, உன்னை துன்பப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன்னை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதிராக 1000 பேர் எழும்பினாலும் சரி, 10,000 பேர் எழும்பினாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. அவருடைய காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. 1000 பேரை விட 10,000 பேரை விட உன் கூட இருக்கிற ஒத்த ஆளு அவர் பெரியவர். அல்லேலூயா. 10,000 பேரை விட அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். 10,000ங்களில் சிறந்தவர் அவர். விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுகிறது பாருங்களேன், உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நான் எப்பெல்லாம் கூடி ஆராதிக்கிறோமோ ஆராதனையின் மத்தியில் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்துட்டு போவதுக்காக இயேசு இந்த இடத்துக்கு வரல, யாரோ ஒருவராய் போல வரல, உனக்கு சகாயம் செய்யும்படி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு அப்படியே அப்பாட்ட ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய காரியம் வாய்க்காது, அவங்க காரியம் வாய்க்காது. ஆண்டவர் சொல்ற, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். நல்லா சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே, எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காம போகும். சொல்லுங்க, வசனத்தை சொல்லி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காம போகும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவா. ஓ, கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவா.
அவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், என் ஆபத்து காலத்தில் என்னோடு கூட இருக்கிறார், என் பலவீன நேரத்தில் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஊராபா லாதா ராமா ஷாதா ராபா ரிபா லாதுவா ராபா ராகா டாதா ராமா. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்களேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வாயை திறந்து சொல்லு, என்னுடைய சூழ்நிலைகளை விட, என்னுடைய போராட்டங்களை விட, என் பிரச்சனைகளை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்புறீங்களா? நம்புறீங்களா சிஸ்டர், பிரதர்? நம்புறீங்களா? கர்த்தர் பெரியவர் பிரதர். உன் சூழ்நிலைகளை விட, எதிர்மறையாய் நடக்கிற காரியத்தை விட சத்துருவானவன் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே நீ பயப்படாத, சபையே நீ பயப்படாத, சபையே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்து கொண்டிருக்கிற எரோமியாவை பார்த்து, எரோமியாவே அவர்களுக்கு நீ பயப்படாத, அவர்களுக்கு நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எரோமியாவே நீ சின்ன பையன் சொல்லாத, எனக்கு பேச தெரியாதவன் சொல்லாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். விசுவாசி, விசுவாசிக்கிற எத்தனை, விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ரபா நாஷதா ரலரா ரிகாதா ரலரா தரபா ராரா தெரேலேரேசே. அவர் என்னோடு இருக்கிறார், ஓ அவர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லலாமே, என்னுடைய பலகீனத்துல நீங்க என் கூட இருக்கிறீங்க டாடி. சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்க என் கூட இருக்கிறீங்க டாடி, டாடி நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஓ ரபானா ஷதரலரா தரலரா. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. சபையே உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், ஓ அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும், நீ அவருடைய காரியம் வாய்க்காமல் போகும். அவர்களை பார்த்து நீ சொல்லலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன்னு அதை எகிப்தியன் சொல்லி சொன்னாங்க, டேய் அவங்க பாளையத்துல கர்த்தர் இறங்கிட்டாரா, இனி நம்மளால நிக்க முடியாது, சத்துரு அறிந்து கொள்ளுவான். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை சத்துரு அறிந்து கொண்டுட்டானா உன்னை ஒருவனாலையும் தொட முடியாது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்கிறேன். அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறதற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பராக்கிரமசாலியாய் நீர் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களுடைய பயணத்துல, எங்களுடைய ஊழியத்துல ஆண்டவர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்துல எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து வந்திருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே